வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க, தெரிஞ்சவங்க ஒரு அக்கா. அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. நல்ல மழை பெய்யுது சென்னையில். ரொம்ப குளிருது, மழையை விட குளிர் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் மெட்ராஸில் குளிருன்னே கிடையாது. ஊற்றுன்னு மழை ஊற்றுனா கூட ஏசி போட்டு தூங்குவோம். இந்த 2 நாளாக ஏசியே போடல, அவ்வளோ குளிர், பயங்கர குளிர். அதுக்கு தகுந்த மாதிரி மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பையனுக்கு. இது வாழைக்காய் வச்சு ஒரு வறுவல் செய்யலாம். சூப்பர் வறுவல், மீன் வறுவல் மாதிரி இருக்கும். இந்த தோலெல்லாம் சீவிட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் நிறைய பார்க்குறீங்க, லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணுங்களேன். எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே சேனலில் ஆரம்பித்ததுலேருந்து முடியறதுக்குள்ளே எத்தனை லைக் பண்ணுங்க, 500 லைக்கு 1000 லைக்குன்னு வருது. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம், எங்களுக்காக ஒரு லைக் பண்ணக்கூடாதா? பார்க்குறவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள். சீவாத்துக்கு முன்னே இந்த 2 பக்கமும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவறது இருந்தால் சீவிக்கோங்க. வாதம் வரும் உங்களுக்கு. வாழைக்காய் வராது, அந்த மேல் தோல் மட்டும் வந்துடும். அப்படியே இங்கே பிடிச்சிங்கன்னா அப்படியே பாருங்கள், சல்லுன்னு வருது. இப்போ மேல் தோல் மட்டும் சீவிக்கலாம் நல்லா. பார்த்தீங்களா? அப்படி கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பண்ணிங்கன்னா அந்த தோல் மட்டும் வந்துடும். அப்படியே ஆரம்பித்து அப்படி இழுத்து தள்ளிடுங்க. மேல் தோல் மட்டும்தான் வரும், கொஞ்சம் கூட வாழைக்காய் சதையே வராது இதில். பண்ணியாச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு தேவைக்கேட்டது போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு இந்த கிழங்கு முழுகிற வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ வச்சு சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய். ஒரே ஆவி தான், ஃபுல்லாக வச்சோம்னா. வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி வச்சு கத்தி வச்சு குத்துனிங்கன்னா வெந்துடும். அது வெந்தது தெரியும். இந்த மாதிரி கத்தியில் குத்துனா வெந்தது தெரியும். வெந்துருச்சு, எடுத்துடலாம். வாழைக்காய் இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைக்காயில் நிறைய வாய்வு. இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டினிங்கன்னா அந்த வாயுவெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம வெந்துருச்சு, எடுத்து வடிகட்டிக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுக்க வேணாம், எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆயில் இல்லாமல் செய்யலாம், தோசை கல்லில் செய்யலாம். வடிகட்டியாச்சு. நம்ம இப்போது இதை மசால் சுட சுட போட்டு பெரட்டணும். அப்போ தான் மசால் பிடிக்கும் அதில். நான் வேறு மெத்தடில் செஞ்சிடறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு தேவையானது மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, உப்பு கொஞ்சம் உப்பு. ஏன்னா இந்த மசாலுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூனு, பச்சரிசி மாவு நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சரிசி மாவு காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன், ஏன்னா வாழைக்காய் வாய்வுங்கிறதுனால. சும்மா ஒரு சிட்டிகை பெருங்காயம், கரம் மசாலா, சீரகம், மிளகெல்லாம் கலந்தது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். உப்பு எல்லாம் நல்லா கலந்துடணும். கலந்துட்டு அப்படியே அந்த சூடாக இருக்குள்ளே வெறுமையாகவே அப்படியே இதில் நனைச்சி அப்படியே அந்த நம்ம தோசைகளில் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு எடுத்துடணும். சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா எல்லாமே கலக்கிற மாதிரி உப்பு மசால் எல்லாம் நல்லா கலந்துட்டு, நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம்ல, இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனு. 2 வாழைக்காய்க்கு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்துடணும். எல்லாம் ஒன்றா அப்படியே வரன்னு இருக்கணும். தண்ணி ஊற்றாத இப்படி கலந்து வச்சுக்கோங்க. எல்லாம் கலந்தாச்சு நல்லா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம சுட இந்த மசாலா எப்படி போட்டு எடுத்து ஆடி போடணும்.
சூடாக இருக்குது பாருங்கள், அதனால் ஒட்டிக்குது. கொதிக்குது இல்லை, அப்படி வடிகட்டினோடனே அப்படி போட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். செம சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா ஒட்டுது பாருங்கள். சூடாக இருக்கும் வழக்கம். அப்படியே சுட 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 இந்த வெறும் தண்ணி ஊற்றாத இப்படி பரட்டி அதில் பாருங்கள் போட்ட உடனே ஒட்டிக்குது சூட்டுக்கு. சரியா எல்லாம் சூடாக இருக்கு ஒட்டி. எங்கள் பேத்தி பேராண்டி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் என் கூட பாருங்கள், பூனை ஒரு பக்கம், டாக் ஒரு பக்கம், ஒரே ஒரு கோழி குஞ்சு இருந்தது பறித்து அதை ஒன்றையும் தூக்கிட்டு வந்து வீட்லேயுக்குள்ளேயே வச்சு வளர்த்துறோம். அட்டை பாக்ஸில் நைட்டில் வச்சுட்டு பகலில். இவர் என்கிட்ட அந்த கோழி வருதான், அதனால் பூனை விட மாட்டேங்குது, என்கிட்ட வரக்கூடாதான். அவர் பொத்துன்னு அடிக்குது. 2 பேர் 2 கால்கிட்ட இப்போ நின்றுட்டுருக்காங்க கிச்சனில். நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. கேட்குதுங்களா? அது ஒரு பக்கம் பூனை, சிம்பா ஒரு பக்கம். பாருங்கள், அது பேர் சிக்கு. சிக்குன்னா எங்கேனாலும் வந்துடுது. சிக்குமா குரல் கொடுக்குது பாருங்கள். கோழி குஞ்சு சின்னது, இப்போ தான் பறித்து 1 மாதம் ஆகுது. சரி ஒன்றை கூட்டிகிட்டு திரியுது, அதனால் அதை கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சிட்டோம். அதை கோழிங்களோட தூக்கி போட்டோம், பெரிய கோழியை. அவ்வளோதான், போட்டாச்சுங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ சூட்லேயே பரட்டி வச்சிடலாம். இருக்கிறது எல்லாம் இந்த ஓரத்தில் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அனல் வேணாம், ரொம்ப ஸ்லோ வேணாம், அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். 2 பேரும் என்ன பண்ணுறேன், இந்தாண்டு ஒருத்தர் இந்தாண்டு, நான் கொஞ்சம் அசைஞ்சா கூட 2ஐயும் வச்சுருவேன். இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை? என்ன பண்ணு, சிம்பாவுக்கு வந்து அந்த சிட்கு வந்து பக்கத்தில் வருதான் கோழி குஞ்சு. அங்கே பாருங்க, அடிக்கூடாதுடா பாவம்டா. ஒன்றும் பண்ணுறதில்ல, காலில் அடிச்சு அடிக்காது பாவம். ஃப்ரெண்ட்ஸாக இருங்க 2 பேரும். நீங்கள் 2 பேர் தானே அப்பத்தா கூட இருக்கிறீங்க வீட்டில். ரியானாவது வெளியே கட்டி போட்டுடுறோம், அவர் வெளியே இருக்கார். நீங்கள் 2 பேர் தானே வீட்டுக்குள்ளெல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. சிக்கு அடிக்காத பாருங்க. எல்லாம் திருப்பி போட்டாச்சு. அப்படியே பொண்ணு நிறமாக ஆகிடும், நல்லா கோல்டு கலரில் வரும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு அப்புறம் எடுக்கலாம். எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் காரம் மசாலா அதிகமாக போடணும். குட்டீஸுங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால கம்மியாக போட்டிருக்கேன். எடுத்துடலாம் வாங்க. இப்படி ஓரமாக பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். எண்ணெயே இருக்காது கொஞ்சம் கூட. எண்ணெய் பாருங்கள், ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற எண்ணெய் அப்படி வடிஞ்சிடும். வறுவல் ரெடி வாங்க. சூப்பராக சாப்பிட்லாம். இது வந்து கீரை குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, தயிர் சாதம், லெமன் சாதம், எல்லாத்துக்குமே, புளி சாதம், எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு இது வாழைக்காய் மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்டா மொறுன்னு அப்படியே செம்மையாக இருக்குது. நீங்கள் இதிலே அரிசி மாவு கலந்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். வாங்க டேஸ்ட்டாக சாப்பிட்லாம்.